தமிழர் அரசியலின் தனித்துவம் காணும் வளரின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். ஆகச்சிறந்த ஆளுமைகளை நேர்காணல் செய்து வருகின்றோம். ஆண்டகை என்கிற ஒரு வரலாற்று இணைய தொடர், அந்த இணைய தொடரை விளக்கக்கூடிய ஆண்டகை நூல், இதை குறித்து நாம் விவாதித்து வருகிறோம். இந்த நூலினுடைய கதையாசிரியரும் இயக்குனருமாய் இருக்கக்கூடிய தன்மான தமிழர் ஐயா வின்சென்ட் ராஜேந்திரன் அவர்களே நம்முடைய அரங்கிற்கு வந்திருக்கிறார். அவர்களை வரவேற்கிறேன். நன்றி. வணக்கம். எப்படி இருக்கீங்க ஐயா? நல்லா இருக்கேன். நலமா இருக்கேன். நீங்கள் வளரிக்கு உங்களுடைய கருத்துக்களை சொல்வது எங்களுக்கான ஒரு பெரிய பாக்கியமாக, பெரும் பேராக கருதுகிறோம். நம்ம என்ன கேட்க விரும்புகிறோம்னா, தலைவர்களுடைய வரலாற்றை பதிப்பிப்பதற்கு பல காரணங்கள் இருக்கும், வரலாற்றை எழுதுவதற்கும் பல தூண்டுகோல் இருக்கும். நிறைய பேர் புதினங்கள் எழுதுகிறாங்க, இலக்கியங்கள் எழுதுகிறாங்க, கவிதைகள் எழுதுகிறாங்க. நீங்கள் ஒரு இலக்கிய நடையில் அதே நேரத்தில் ஒரு பாடல்களையும் உள்ளடக்கி இருக்கிறீங்க, வரலாற்றையும் உள்ளடக்கி இருக்கிறீங்க, மண் சார்ந்த பண்பாட்டு கூறுகளை உள்ளடக்கி ஒரு இந்த கதையை உருவாக்குறீங்க. இந்த கதைக்கு இந்த கதையவே பிற்காலத்தில் ஒரு இணைய தொடராக, ஒரு வெப் சீரிஸாக, நீங்கள் ஒரு சீரியலாக தொடர் உருவாக்க விரும்புகிறீங்க, திரைக்கதையாக மாற்ற விரும்புகிறீங்க. முதல்ல இந்த கதையை எழுதுவதற்கு, நூலாக வடிப்பதற்கு எது தூண்டியது? நான் ஆய்வு புதினங்கள் ஒரு சில எழுதியிருக்கேன். சிலப்பதிகாரம், முறுவல், பூட்டன் பாட்டன் அப்பன் நான், பூட்டன் பாட்டன் அப்பன் நான் அப்படிங்கிற ஒரு 4-5 தலைமுறைய கதை, சிறுகதை தொகுப்பு ஒன்று எழுதியிருக்கேன். சரி. இயேசுகாவியம் தேம்பாவணி பயணம், இயேசுகாவியம் எழுதுனது H.A. கிருஷ்ண பிள்ளை அல்லவா? பிள்ளை. அவர் கவிதையில் எழுதியிருக்கலாம். தேம்பாவணி எழுதுனது வீரமாமுனிவர். அந்த கருவை அடிப்படையை வச்சுதான் நான் உரைநடையில தேம்பாவணி பயணம் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்கேன். அதை தழுவியா? அதை தழுவி இல்ல, அந்த கரு சில காட்சிகளை மட்டும் அதில் எடுத்துவாங்க. சூசையப்பரை பற்றிய அவர் அனைவரும் சூசையப்பர் தான் தலைமையாக கொண்டு அந்த நூலை எழுதியிருந்தார். அதனால சூசையப்பருக்குரிய வரலாறுகள் சொல்லப்படுற நேரத்தில் அந்த கதையில் உள்ள சில தொடர்பான நிகழ்வுகள் எடுத்து இது சேர்த்து இணைச்சி மசாலா தடவி, மசாலான்னு சொல்ல முடியாது, இது மசாலா நூல் அல்ல, இது ஒரு இலக்கிய படைப்பு. மசாலான்னா அது சினிமாவில் தான் சொல்லுவோம். நம்ம தமிழ்நாட்டில் எழுதப்படுற அநேகமாக புதினங்கள் நீங்கள் சொல்றது மசாலா தடவை தான் எழுதுவாங்க. இயற்கைக்கு இயல்பாக இருக்காது. நம்ம வாசகர்களை கவரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இல்லாத பொல்லாத கொஞ்சம் மசாலா, உப்பு, புளி எல்லாம் போட்டு எழுதுறது தான் நம்ம தமிழ்நாட்டில். குழம்பு நல்லா இருக்கும், குழம்பு நல்லா இருக்கும், ஆனா இலக்கிய தரம் இருக்காது. அதுல இலக்கியத்திற்கு ஒரு இலக்கு இருக்கு. ஒரு காரியத்தை சொல்வதற்கு, சுவைபட சொல்வதற்கு ஒரு நயம் வேணுமா இல்லையா? இல்ல, சுவைப்பட சொல்றதுக்கு நயம் வேணுங்கிறதுல எந்த மாற்று கருத்து? அதுதான மசாலா. இல்ல, அது இல்ல மசாலா. மசாலா நம்ம தமிழ் திரைப்படங்களை பாருங்க, அது மசாலா. எந்த இயல்பான திரைப்படங்கள் இன்னைக்கு வருதா? அப்ப இந்த நூல்ல இந்த ஆண்டகை நூல்ல சுவைபட சொல்வதற்காக வேற எந்த விதமான மிகைப்படுத்தல் எதுவுமே இல்லை, இருக்கவே இருக்காது. அப்படியே 99% விழுக்காடு பாத்திரங்கள் வரலாற்று பாத்திரங்கள். சரி, அந்த ஒரு விழுக்காடு மசாலாவா? விழுக்காடு அந்த சுவைப்படுறதுக்காக மிகைப்படுத்தப்படலை. சரி, அதுவும் அந்த கதை கோர்வையை கொண்டு நடத்தி செல்றதுக்கு தான் அந்த பாத்திரங்கள் பயன்படுத்தி இருக்குமே தவிர மற்றபடி மசாலா என்று சொல்றதுக்கு இல்ல. அந்த பாத்திரங்கள் வரலாற்றோடு தொடர்புடையவர்களா இல்லாட்ட நீங்களே வலிந்து திணித்து இருக்கிறீங்களா? வலிந்து திணிக்க இல்ல, அந்த கதையை சுவைப்பட சொல்றதுக்கு, நீங்க உங்க மொழியில சொல்றதா மசாலா தனமா சொல்றதுக்காக வேண்டி மொழிக்கு வந்துட்டீங்க. உங்க மொழிக்கு நான் சொல்றதா இருந்தா, உங்களுக்கு புரியப்படி சொல்றாங்க அப்படித்தானே சொல்லி ஆகணும். அதுக்காக ஒரு சில பாத்திரங்களை படைச்சு அந்த கதையை நகர்த்துறதுக்கு, அந்த அந்த நிகழ்வை விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டி நான் சில பாத்திரங்களை படைச்சிருக்கேன். அது இந்த மசாலான்னு இல்லை. இந்த புத்தகத்தை படிச்சவங்களுக்கு தெரியும், இது மசாலா எல்லாம் இல்லை, இலக்கியம் தர வாய்ந்த ஒரு புத்தகமா இருக்குங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. ஒரு 300 பக்கங்கள் எழுதியிருக்கிறீங்க இந்த நூலை. ஸோ இதுல இந்த நூலை இப்ப இனிமே இந்த கதையை அப்படியே இணையத்தோட தான் வெளியிடுவீங்களா? ஆமா, அப்படியே கொஞ்சம் திட்டத்தோடு தான் எழுதப்பட்டது. ஆனா முழு திரைக்கதை இது அல்ல. இப்ப படப்பிடிப்புக்காக எழுதப்பட்ட திரைக்கதை அது தனியா இருக்குது. ஏன் யாரும் திருடிடுவாங்கன்றதுக்காக இல்ல, திருடுவாங்கல்ல. இது திருட முடியாத அளவுக்கு நான் அந்த காப்பரேட்னு சொல்லக்கூடியது பதிவு செஞ்சிருக்கேன். அதனால திருடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா அதை மிஞ்சி திருடர்களும் நம்ம மத்தியில உண்டு. சரி, இதுல திருடுறதுக்கு என்ன இருக்குது? தலைவருடைய வரலாறுன்றது உள்ளங்கை நெல்லிக்கனி போல. ஆமா,
நீங்க வேலை இப்ப எழுதும் போது அவர் வாழ்ந்த சமகாலத்துல அவரோடு பழகிய அவரோடு பிறந்த சமகாலத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் அவருடைய வரலாறு தெரியுமா தெரியாதா? வரலாறு தெரியும், ஆனா இந்த திரைக்கதை தெரியாது, இந்த கோர்வை தெரியாது. இந்த திரைக்கதை அதாவது ஈழத்தில் உள்ள அந்த சிக்கல்களையும் அதாவது வடபகுதியில் உள்ள சிக்கல்களையும் ஈழத்தில் உள்ள சிக்கல்களையும் இணைச்சு கொண்டு போற அந்த திரைக்கதை இருக்கு இல்லையா, அதை இதை வாசிச்சு பார்த்தவங்க அத்தனை பேரும் சொல்லியிருந்தாங்க. வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு வடக்கு கிழக்கு மாகாணத்தினுடைய பிரச்சனை, சிங்களர் தமிழருக்கான பிரச்சனை, பௌத்த சைவ பிரச்சனை எல்லாம் தெரியாம இருக்குன்றீங்க. தெரியாத நிறைய கமுக்கம்னு சொல்லுவாங்க பாருங்க, ரகசியம் நம்ம சொல்றது இல்லை, ரகசியம் வந்து தமிழ் சொல் இல்ல, கமுக்கமான நிறைய அரசியல் சூழ்ச்சிகள் எல்லாம் இதுல வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. வடபகுதியில சிங்கள அரசியல்வாதிகள் செஞ்ச கமுக்கமான சூழ்ச்சி திட்டங்கள், தமிழனை அடிமைப்படுத்தக்கூடிய திட்டங்கள், என்னென்ன திட்டங்கள் பண்ணாங்க அத்தனை இதுல வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ நீங்க ஒரு இணையத்தொடரா ஒருத்தருடைய வரலாற்றை எடுக்கும் போது இதுல நீங்க அரசியல் ரீதியான விடயங்களையும் நீங்க டச் பண்ணி போறீங்க. அப்படின்னும் போது அரசியல் ரீதியான நெருக்கடி உங்களுக்கு வருமா வராதா? இது வரவும் வந்தாலும் வரலாம். தமிழ்நாட்டினுடைய கதையை, அதுவும் குறிப்பாக மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய கதையை ஒட்டி நீங்க இப்படி ஒரு புஸ்தகமா போட்டுட்டீங்க. கதை திருட்டு நிகழாதுன்னு சொல்றீங்க. இந்த கதையை ஒட்டி நீங்க இணையத்தொடரா எப்ப எடுக்க போறீங்க? வெப் சீரிஸா? அது கூடிய சீக்கிரம் எடுக்கிற முயற்சி. அதை திரைக்கதையெல்லாம் எழுதி ஆச்சு. அதனுடைய ஒளிப்பதிவு வந்து நந்தகுமாரனா? ஆமா, தம்பி ஒருத்தர். அவர் 16 ஆண்டுகள் வந்து இந்த ஒளிப்பதிவு துறையில அனுபவம் வாய்ந்தவர். இசை வந்து ரமேஷ் கண்ணன். ரமேஷ் கண்ணா அவருடைய நம்ம ஒளிப்பதிவாளர் நண்பர் ஒருத்தர் அமெரிக்கால வந்து ஹாலிவுட்ல வந்து இசை அமைப்பாளருக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த திரைக்கதையை படிச்சுட்டு கட்டாயம் நான் தான் இசை அமைப்பாளர்னு அவர் விடாப்பிடியா இருக்கிறாரு. இந்த பிடிஎஃப் வந்து அனுப்பினாரு. வந்து இந்த பொன்னான வாய்ப்பை எனக்கு கொடுங்கன்றாரா? கண்டிப்பா கொடுக்குறாரு. நீங்க இந்த கதையினுடைய ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன் இல்ல ஸ்டோரிக்கான நீங்க தான் அனுப்பலாம். பாடல்கள் யாரெல்லாம் எழுதியிருக்கிறாங்க இந்த இதுல? பாடல்கள் வந்து இப்ப நம்ம மரத்தமிழ் வேந்தன் ஐயா ஒரு படம் இருந்துன்னு சொன்னா 2 பாட்டு 2 ஃபைட்டு இதெல்லாம் இருக்கணுமா இல்லையா? 2 வசவு 2 நக்கல் நையாண்டி எல்லாம் இருக்கணுமா இல்லையா? அது நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி மசாலா படத்துக்கு வேணும்னா 2 ஃபைட்டு, மரத்தை சுத்தி பூங்காவை சுத்தி ஓடுற 2 காதல் பாட்டு, அப்புறம் ஒரு சோக பாட்டு, அப்புறம் ஒரு தத்துவ பாட்டு, அப்புறம் ஒரு நடிகனுக்கு ஒரு அறிமுக பாட்டு, அவர் புகழ் பாடி ஒரு அறிமுக பாட்டு, இதெல்லாம் மசாலா படத்துக்கு அவசியமானதுதான். இது மசாலா படம் இல்ல, வரலாற்று படம். உண்மை வரலாறு சொல்ற படம். வரலாற்று எடுத்தா இது டாக்குமெண்ட்ரி ஃபில்மாவுல மாறிடும். இல்ல இருக்காது. சரி, பாட்டு இருக்கா இல்லையா? பாட்டு இருக்கு, உங்களுக்கு உரை வீச்சு இருக்கு, பாடல் இருக்கு. யாரெல்லாம் எழுதியிருக்கிறா பாடலாசிரியர்கள்? வந்து நம்ம பெரும்புலவர் பாவலர் தனித்தமிழ் வேங்கை வடதமிழ் வேந்தன் வந்து உரை வீச்சு எழுதியிருக்காரு. சரி. அப்புறம் ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரரா? நாம் தமிழ் கட்சியில அவர் தமிழ் மீட்சி பாசறை தலைவரா இருக்காரு. சரி, அவர் எழுதியிருக்காரு. அப்புறம் வந்து நம்ம காசி ஆனந்தன் கிட்ட நம்ம கேட்டிருக்கோம், ஈழத்து கவிஞர் அவர். ஏன்னா அவங்க மண் சார்ந்த இதனால அவர் எழுதுனா உணர்ச்சி கவிஞர் உணர்ச்சி கவிஞர் அவர் நாங்க கேட்டிருக்கோம். அநேகமா எழுதுவார். மற்ற பாரதிதாசன் பாடல்கள் வந்து எழுதப்பட்டது ஆங்காங்க பொருத்தமான இடங்கள்ல வந்து அந்த பாடல்களை வந்து நம்ம ஒளிபரப்புறேன். அவருடைய பாடல்களை நீங்க பயன்படுத்தும் போது ஏதாவது காப்பி ரைட் வராதா? யார் பாடல்? பாவேந்தர் பாரதிதாசனுடைய நாட்டுடன் ஆக்கப்பட்ட புத்தகங்கள் ஆச்சு அவரோட புத்தகங்கள் வந்து. அப்புறம் அவரோட பாடல்கள் வந்து நம்ம யாருமே பயன்படுத்தலாமே. நாட்டுடன் ஆக்கப்பட்டது இல்லையா, அதனால யாரும் பயன்படுத்தலாம். அந்த வகையில நீங்க புத்தகத்தை யாருமே அச்சிடலாம். அவர் பேரை போட்டு அவரே பேரை போட்டு வந்து எந்த பதிப்பும் வச்சிடலாம். அது வந்து நாட்டுடன் வாங்கப்பட்ட எல்லா நூல்களுக்கும் பொருந்தும். இப்போ திரைக்கதையா நீங்க வெளியிட நீங்க முயற்சி செய்றீங்க, அந்த எப்ப அது வந்து இந்த திரைத்தொடர் வெளியாகுது ஓடிடில? அது கூடிய சீக்கிரம் ஆகணுங்கிற ஆசை எனக்கு இருக்கதான் செய்யுது. அதுக்குரிய முயற்சியில இதுக்குரிய தயாரிப்பாளர் தேடுற முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். சில தயாரிப்பாளர்களை அணுகணும், படிச்சுட்டு வந்து நல்லா இருக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2-3 தயாரிப்பாளர் வந்து வீரப்பண்ட கதையை வெவ்வேறு கோணத்துல 300 பக்கம் கொண்ட புத்தகமா இப்ப இருக்குது. இப்போ இந்த 300 பக்கம் கொண்ட புத்தகமா இதனுடைய தொடர்ச்சி இன்னும் அடுத்தடுத்த நூல்களா வருமா, இல்ல இந்த நூலோட நீங்க நிறுத்த போறீங்களா? இல்ல, இது வந்து நம்ம வேலுப்பிள்ளை பிரபாகரன் தலைவர் வந்து 4 வயது அது வரையிலும் தான், 4-5 வயது வரையிலும் தான் இந்த கதை. அதோட இந்த கதை முடிஞ்சிருது. அதோட இது முதல் பருவம் முடியுது.
2வது பருவம் வந்து திருப்பி அவர் 5 வயசுல இருந்து பள்ளிக்கூடம் போறது. இவங்க வந்து ஏன்னா அவங்க அப்பா வந்து நிலையாளவை அலுவலர் தான் அதிகாரியா இருந்தார். அப்ப அவருக்கு அப்பா வந்து இடமாற்றம் வந்து இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா தலைவர் வந்து கருவா இருக்கிற நேரம், தாய் வயிற்றுல கருவா இருக்கிற நேரம், பார்வதி அம்மா வயிற்றுல இருக்கிற நேரம் அவங்க வந்து அனுராதபுரங்கிற நகர்ல தான் வந்து அவர் வந்து அதிகாரியா இருந்தாரு. அப்ப அங்க இருக்கிற நேரம் 6 மாதம் 7 மாதம் அந்த நேரம் திருப்பி அவருக்கு ஒரு இடமாற்றம் வந்து சொந்த ஊரான வல்வெட்டித்துறைக்கு வர்றாரு. வல்வெட்டித்துறையில தான் மேதகு பிரபாகரன் அவர்கள் பிறக்கிறாரு. திருப்பி 4-5வது வயது இருக்கிற நேரத்துல திருப்பி ஒரு மாற்றம் வருது மட்டக்களப்புங்கிற நகருக்கு. சோ அது அதனுடைய கதை வந்து அடுத்து எழுதுவீங்களா? ஆமா, இவங்க வந்து மட்டக்களப்புக்கு பிறந்து போய் அங்க உள்ள பள்ளிக்கூடத்துல, அங்க தாமரைக்கேணிங்கிற ஒரு கிராமத்துல ஒரு பள்ளிக்கூடம், அரசு பள்ளிக்கூடத்துல இவங்க 2 பேரையும் சேர்க்கிறாங்க. துவக்கப்பள்ளி சேர்க்கிறாங்க. 2வது பகுதி அங்க இருந்து ஆரம்பிக்கும். அங்க இருந்து தலைவர் வந்து 9வது முடிச்சுட்டு கிளம்பி திருப்பி வல்வெட்டி வரைக்கும் பழையபடி வல்வெட்டித்துறைக்கு மாற்றலாகி வர்றாரு. இந்த ஆண்டகை நூலுடைய 2வது பருவம், அதாவது 2வது பாகம், அதாவது 5 வயதுல இருந்து, தலைவருடைய 5 வயதுல இருந்து தொடங்கும்ன்றீங்க. அந்த நூல் எப்ப வெளியே வரும்? அது கூடிய விரைவில் வரும். இப்ப எழுதப்பட்டுக்கிட்டு இருக்கு. எழுதப்பட்ட இந்த நூலினுடைய தொடர் இப்ப இணைய காட்சியா மாற்றப்படணும். ஆமா. இது எத்தனை தொடர்களா, வாரத்துக்கு ஒரு நாள் வெளியாகுமா இல்ல தொடர்ச்சியா வெளியாகுமா? இல்ல, அது வந்து நாம சொல்ற மாதிரி இல்ல, சீரியல் மாதிரி டெய்லி வருமா, வாரம் வருமா? இல்ல, அது வந்து உங்களுக்கு வந்து தொலைக்காட்சியில தான் உங்களுக்கு அந்த மாதிரி தினமும் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. சரி, நாள்தோறும் ஒரு நாளைக்கு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு இதுங்கிற நேரத்துல வந்து சிலதை வந்து வாரம் ஒளிபரப்பு. நம்ம என்னது ஐரோப்பா கண்டத்துல எல்லாம் வந்து வாரத்துக்கு ஒரு முறை அதே தொடரை வந்து முதலாவது ஒரு எபிசோட், 2வது எபிசோட் வந்து ஒளிபரப்புவாங்க. இங்க எப்படி என்ன பண்றாங்கன்னா வந்து ஒரு 10 எபிசோட், 10 அத்தியாயங்கள் சேர்ந்தது ஒரு தொகுதி, அந்த கதை தொகுதி. அப்படின்னா அதை மொத்தமா நம்ம படம் பிடிச்சு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க மொத்தமாவே OTTல வந்து அதை வெளியிட்டுறாங்க. பார்ட்டாவா? ஆமா, 1வது அத்தியாயம், 2வது அத்தியாயம், அதாவது 1வது எபிசோட், 2வது எபிசோட்னா அப்படியே தொகுதி 10னா 10ஐயும் வந்து வெளியிட்டுறாங்க. பாக்குறவங்க தொடர்ச்சியாவும் பார்க்கலாம், இல்ல இன்னைக்கு ஒண்ணு பார்த்துட்டு நாளைக்கு ஒண்ணும் பார்க்கலாம். அப்படிதான் இப்ப நம்ம இங்க நடைமுறையில் இருக்கிறது அதுதான் வந்து. சரி, இப்போ இந்த இதுல வந்து ஒரு சில கேள்விகளை இந்த நூல்ல உள்ள வரலாற்று ரீதியான ஒரு விடயங்களை நம்ம நீங்க தெளிவுபடுத்துங்க. இன்றைக்கு அங்க இருக்கக்கூடிய சிங்களர்கள் என்னப்படுவோர் ஒரு காலத்துல அவர்கள் தமிழர்கள் தான், தமிழர்களா இருந்தவங்க தான் தங்களுடைய பண்பாடு, பழக்க வழக்கம், மொழி, கலாச்சாரம் எல்லாவற்றையும் விட்டு அவர்கள் வந்து சிங்களர்களா உருமாறி இருக்கிறாங்க. சிங்களம் என்கிற ஒரு மொழியே புதிதாக சமைக்கப்பட்டதுன்னெல்லாம் இந்த சொல்லியிருக்கிறீங்க. இந்த மொழியில இருந்து தான் அவன் உருவானான்னா ஏன் 2 பேரும் சண்டை போட்டுக்கு இருக்கிறான்? அதை சொல்லுங்க. அண்ணன் தம்பிக்குள்ளேயே பங்காளி சண்டை வரும். மொழி பிரிஞ்சா வரலையா? இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம், நம்ம மொழியிலிருந்து பிரிஞ்சதுதான் தெலுங்கு, கன்னடம், மலையாளம். தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப தமிழ் மொழி குடும்பம்னு இங்க இருக்கக்கூடிய தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லாத்தையும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சிங்களம் தமிழ் மொழி குடும்பத்துல வருமா வராதா? கண்டிப்பா வந்துதான் ஆகும். நான் ஒரு ஒரு ஆய்வு கட்டுரை கூட படிச்சேன். 2 ஆய்வு கட்டுரை இருக்கு. சில பேர் சொல்றாங்க வந்து அது வந்து ஆரிய மொழி குடும்பத்துல வந்தது அப்படின்னு. இன்னும் ஒரு கட்டுரை நான் படிக்கிறேன். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒண்ணு படிச்சேன் வந்து, அதுல வந்து தமிழ் மொழி குடும்பம்னு சொல்றாங்க வந்து. அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய தெலுங்குல 30 விழுக்காடு சமஸ்கிருத சொற்களை எல்லாம் எடுத்துட்டா மீதி 70 விழுக்காடு அங்க வெறுமனே தமிழ் தான் இருக்கும்னு சொல்றாங்க. அது போல சிங்கள மொழியில இருக்கக்கூடிய சமஸ்கிருத சொற்களை எல்லாம் நீக்கிட்டா அங்க தமிழ் தான் இருக்காது. அப்புறம் எப்படி இந்த தமிழ் மொழி குடும்பம்னு சொல்றீங்க? அங்கதான் அந்த சிங்களோட சூழ்ச்சி இருக்கு. இப்ப அண்மையில நான் கேள்விப்பட்டதுல இருந்து நம்ம மலையாள மொழி இருந்து தமிழ் மொழிகளை வந்து அப்படியே பிடுங்கி எடுத்து வந்து கலைஞராக வந்து ஒரு தகவல் இருக்கு. உண்மைதான். கடந்த வந்து 50 ஆண்டுகளுக்குள்ள வந்து அந்த விளையாட்டு இங்க நடந்துகிட்டு இருக்கு. அதாவது தமிழ் மொழியில இருந்து பிரிஞ்சதுன்னு சொல்றதே அவங்க வந்து அவமானமா கருதிக்கிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ் மொழியில இருந்து தான் பிரிஞ்சதுங்கிறது வந்து வரலாறு. இப்ப நான் இங்க தமிழ்நாட்டை பத்தி பேசுறோம். இங்க இருந்த மொழிகள் அத்தனையும் வந்து தமிழ்ல இருந்தா பிரிஞ்சது அப்படிங்கிறது வரலாற்று உண்மை. வரலாற்று ஆய்வாளர்கள், மொழியியல் ஆய்வாளர்கள் வந்து நிறுவப்பட்ட உண்மை. அது வந்து தமிழ் மொழியில இருந்தா பிரிஞ்சது அப்படின்னு வந்து
ஆனா அங்க இப்போ அந்த 4 மாநிலத்தவர்களும் அதை ஏற்றுக்கொள்ள தயாரா. தமிழ் மொழி குடும்பம்னு சொல்ல மறுக்கிற எல்லாருமே அல்லது திராவிட மொழி குடும்பம்னு சொல்ல விரும்புகிற எல்லாருமே வரலாற்றை மறைக்க விரும்புறாங்கன்னு சொல்லலாமா? ஆமா, அவங்க யாருமே திராவிடங்கிற சொல்ல இங்க உள்ள திராவிட கட்சிகள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கே தவிர அங்க அந்த நாட்டை ஆள்றவங்க யாருமே நான் திராவிட குடும்பத்தை சேர்ந்தவங்க, எங்க மொழி திராவிட மொழி அப்படின்னு எந்த ஆட்சியாளரும் எந்த மாநிலமும் சொல்றது இல்லை, இது வரைக்கும் சொன்னதும் இல்லை. தமிழர்கள் தான் சிங்களர்களா மாறினாங்கன்னு நீங்க சொல்லும் போது அவர்கள் ஏன் அங்கே சண்டை போட்டு இருக்கிறாங்க? இல்ல, அதுதான் நான் முன்ன சொன்ன மாதிரி அண்ணன் தம்பி பங்காளி ஆன பிறகு அண்ணன் தம்பிக்குள்ளேயே வெட்டு குத்து சொத்து தகராறுகள் வர்றது இயல்பான விஷயம். மொழி மதம் எங்க புகுந்துச்சோ அங்க சண்டை சச்சரவங்க எப்படி இயல்பா நடக்கக்கூடிய உலகம் முழுக்க அப்படிதான் நடந்திருக்கு. மத சண்டைகள் தான் அதிகமே தவிர இனச்சண்டைகள் ரொம்ப கொஞ்சம் குறைவா தான் அப்படின்னு இருக்குங்க. தமிழர்களா சிங்களர்களா மாற்றம் அடைஞ்சாங்கன்னா சிங்களர்கள் அங்கே வந்தேறி இல்லை அப்படித்தானே? இங்க கூட பாருங்க நம்ம கேரளால நம்ம மொழி தெரிஞ்சு மலையாள மொழின்னு உருவாகிறது காரணம் நம்பூதிரிகள் வடக்க இருந்து வந்த நம்பூதிரிகள் பெருவாரி அவர் கலந்துட்டாங்க. அப்ப அதுக்கு பிறகுதான் அங்க நம்ம மலையாள மொழி எழுத்து உருவம் மொழி உருவம் எல்லாம் உருவானது காரணம் நம்பூதிரிகள் கலப்புக்கு பிறகுதான். கிறிஸ்துக்கு முன் 3ஆம் நூற்றாண்டுல தீசனுங்கிற ஒரு மன்னன் ஆடுகின்றார். அவர் சைவ நெறிய தமிழர். அவருக்கு முன்னாடி அவங்க தாப்பன் சிவநேசன் நினைக்கிறேன், சிவநேசன் அப்படி ஒரு தமிழர் ஆடுகின்றார். அவர் சிவநம்பி தீசனா இல்ல, அதுக்கப்புறம் தேவநம்பிய தீசன். தீசனுங்கிற பேர் அவரு பௌத்த சமயத்தை தழுவனால தேவ நம்பிய தீசன் அப்படின்னு மாறுபட்டது. சரி, அசோகர் அவருடைய பிள்ளைகளான மகிந்தரையும் சங்கமித்திரையும் மதம் பரப்புறதுக்கு ஈழத்துக்கு அனுப்புறாங்க. எங்க இருந்து? நம்ம வடநாட்டுல இருந்து, மகதத்துல இருந்து அனுப்புறாங்க. மகதம் தானே? மகத நாட்டுல இருந்து அனுப்புறாங்க. அவங்க 2 பேரும் தான் இங்க பௌத்த மதத்தை முதல் முறையா தேவநம்பிய தீசனுக்கு தான் அந்த தத்துவத்தை போதிக்கிறாங்க. தமிழ் மன்னனுக்கு. அதுல ஈர்க்கப்பட்ட அந்த தமிழ் மன்னன் பௌத்த சமயத்தை தழுவுறாங்க. அப்போ தமிழர்களா இருந்தவங்க தான், அதாவது சைவர்கள், தமிழ் சைவர்கள் தான் பௌத்தர்களா மாறி இருக்கிறாங்க. ஆமா, ஏன்னா இங்க கூட நம்ம தமிழ்நாட்டுல காஞ்சி தலைநகரா கொண்டு இங்க பல மன்னருக்கு அரசாங்கப்படுற நேரம் கிட்டத்தட்ட 2000 பௌத்த பிக்குகள் வாழ்ந்தாங்களாம். அவ்வளவு பௌத்த கோயில்கள் இங்க இருந்திருக்கு காஞ்சிபுரத்துல. மொழி அந்த பௌத்தத்தை தென்னாட்டிலையும் ஏற்றுக்கிட்டாங்க. ஒரு காலத்துல சைவம், பௌத்தம், சமணம், ஆசீர்வாதம் மதமெல்லாம் அந்த இடத்துல அருகி போயிடுச்சு. ஆசீர்வாதம் அப்ப இருந்தது பௌத்தம், சமணம், சைவம், இது 3 தான் இருந்தது. சங்க காலத்துல கிறிஸ்து முன்னாடி இருந்த இது 3 மதம் தான் இருந்தது. ஏன்னா அதை ஏற்றுக்கிட்டாங்க. அந்த தத்துவத்தை உயிர் கொள்ளாமையை முதன்மையா கொண்டதுனால அதை ஏற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி அந்த மன்னன் சைவ நேரில் இருக்க நேரம் உயிர் கொள்ளாமைங்கிறது அந்த நேரம் திருக்குறள் எல்லாம் அந்த அளவு பரப்பப்படலை. அப்ப உயிர் கொள்ளாமைங்கிறது சைவ மதத்துல பெருசாக மதிக்கப்படலை. இது உயிர் கொள்ளாமைய சொல்லப்படுறதுனால அந்த தத்துவம் அவங்களுக்கு புதிய சைவமும் அதே அந்த சிவனியத்தை அன்பை அடிப்படையாக கொண்ட தத்துவம் தான் அவர்கள் புதுசா எடுத்துக்கொண்டு மகத நாட்டில இருந்து வரக்கூடிய அந்த சத்தியமும் அவங்களும் ஒரு மிஷினரியா தான் உள்ள வந்திருக்கிறாங்க. பௌத்த மிஷினரிகளா தங்களுடைய சமயத்தை பரப்புறதுக்காக. சோ எப்படி ஈர்க்கப்படுறாங்க? என்ன விஷயத்துல அவங்க ஈர்க்கப்படுறாங்க? ஒரு விஷயம் இப்ப நான் சொல்ற நேரம் சிலருக்கு பிடிக்காத சில விஷயங்கள் இன்னொருத்தர் அதே விஷயம் இன்னொரு விதமா சொல்ற நேரம் பலரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பாங்கு எல்லாருக்கும் இருக்கு. நானே ஒரு இதை சொல்லலாம். ஒருத்தர் சொல்றான், அதுல நெருப்புல கைய வைக்காத சுட்டுரும் அப்படின்னா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு போறது இருக்கு. ஆனா சில பேர் சொல்லுவாங்க, அது ஒரு பக்குவமா எடுத்து சொல்ற நேரத்துல அண்ணன் சொல்றது சரியா தான் இருக்கு அப்படின்னு ஏற்றுக்கொள்ற ஒரு மனப்பாங்கு இருக்கு இல்லையா? உள்ளூர் கோடாங்கிக்கு மதிப்பில்லைன்றது மாதிரி உங்களுக்கு ஏசுநாதரே உள்ளூர்ல இஸ்ரேல்ல சிறுபான்மை மதம் தான். ஆமா, உங்களுக்கு காட்டு முன்னாடி அந்த கிராமத்துல பிறந்தவனுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு தான் அவரை ஏளனமா பேச தெரிஞ்சாங்க. பைபிள்ல இருக்கு அந்த வார்த்தை. அதே மாதிரி உள்ளூர்ல இருக்கிறவனுக்கு எவனுக்கும் மரியாதை இல்லை, வெளியே இருந்து பாக்குறவனுக்கு அது பெரிய தெரியும். அப்படித்தான் பௌத்தம் அங்கே இலங்கை தீவுக்குள்ள ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்றீங்க. இப்ப அரசர் ஒரு மதத்தை ஏற்ற பிறகு அவரை சார்ந்த அந்த அரச வட்டம் ஒண்ணு இருக்கு. குடிமக்களுமே அரசர்கிட்ட சில சலுகைகளை பெற்றுக்கொள்வதற்காக, அரசரை ப்ளீஸ் பண்றதுக்காக அவர் சார்ந்த சமயத்தையே ஏற்றுக்கொள்வது. உண்மையிலே அந்த தத்துவத்தை ஈர்க்கப்பட்டு மதம் மாறுறது உண்டு. அரசர் மாறிட்டாரு, அப்ப அது சரியானதுதான் இருக்கும் அப்படின்னு மாறுறது உண்டு. இல்ல நடந்ததே. இப்ப ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினுடைய அடித்தளமே ரோம பேரரசன் கான்ஸ்டான்டைன் மன்னன் கிறிஸ்தவத்தை தழுவுனதுனால
அதனால அந்த ஒட்டுமொத்த குடிமக்களுமே அதான் அப்ப இப்ப நான் சொல்ற அந்த அந்த சிங்கள மொழி சிங்கள எப்படி உருவானுச்சு அப்படிங்கிறது வந்து இப்ப உலக வரலாறே சான்றுகளா இருந்துகிட்டு இருக்கு இல்லையா? அரசன் மாறிட்டா வந்து பொதுமக்கள் எல்லாரும் மாறுவாங்க, அது இயல்பு. சரி, இப்போ அரசன் வந்து பிற சமயத்தை குறிப்பாக வெளிநாட்டில இருந்து வந்த இறக்குமதி செய்யப்பட்ட பௌத்த சமயத்தை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். பௌத்த மதம் அங்கே இப்ப கால் ஊன்றிடுச்சு. இப்ப பௌத்தம் சைவம் இப்படி இங்க 2 சமய நம்பிக்கைகள் இருக்குது. ஒரு புதிய இனக்கலப்பு ஒண்ணு உருவாகுது. ஏன்னா வெளியில இருந்து வந்திருக்கக்கூடிய ஆரிய கலப்பு அங்க இருக்கக்கூடிய தமிழர்களோட சேரும் போது ஒரு புதிய இனமாக உருவாகிறாங்க. அப்படி பார்த்தா சிங்களர்கள் பெரும்பான்மையா இன்னைக்கு சிங்களத்தீவுல, அதுவும் குறிப்பாக இலங்கையில இருக்கிறாங்க. தமிழர்கள் சிறுபான்மையா மாறிட்டாங்க. எப்படி சாத்தியம் சொல்லுங்க. அதுதான் இப்ப வந்து அது சொன்னது வந்து இப்ப நம்ம விட்டு அந்த கோர்வைக்கு போய்கிட்டு இருக்கோம். அது என்னன்னா அங்க வந்திருக்க நேரம் அவங்களுக்கு போதிக்க வந்தவங்களுக்கு வந்து அந்த மதத்தை பரப்புரை பண்ண வந்தவங்களுக்கு வந்து தமிழ் மொழி தெரியாது. அவங்களுக்கு வந்து பாலி, சமஸ்கிருதம், இது 2 தான் அவங்களுக்கு தெரியும். அப்ப என்ன பண்ணாங்க வந்து இங்க இருக்கிற தமிழ் மொழியை வந்து 1-2 கத்துக்கிட்டு இங்க இந்த 3 மொழியும் கலந்து பேச ஆரம்பிச்சாங்க. இப்படிதான் பரப்புறது. மக்களை சென்றடையணும்னு அப்படித்தானே பரப்பி ஆகணும். அப்ப கேட்கிறவங்களுக்கு வந்து அது ஓரளவு புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா தமிழ் சொற்களும் கலந்து வர்றதுனால ஓரளவு புரிய ஆரம்பிச்சு அந்த மதத்துக்கு போற நேரத்துல அந்த மத குருமார்கள் வந்து அந்த விகாரைகள்ல அந்த பௌத்த கோயில்கள் வந்து அங்க ஓதப்படுற அந்த மந்திரங்களும் வந்து அந்த பாலி மொழியில் தான் இருந்திருக்கும். அப்ப அந்த பாலி மொழி இந்த மக்களுக்கு வந்து பரிச்சயமாகும். 3 மொழியும் சேர்ந்து கலப்புல அவங்க வந்து போதிக்கிறாங்க. மந்திரங்கள் வந்து பாலி மொழியில ஓதப்படுது. இன்னைக்கு கூட ஈழத்துல வந்து பாலி மொழியில தான் வந்து அந்த புத்தம் சரணம் கச்சாமிங்கிற சொற்கள் வந்து பயன்படுத்தப்படுது வந்து. அப்ப 3 மொழியும் கலந்து பேசுனாரு. அங்க ஒரு மொழி உருவாகிறது வந்து இயல்பானது. ஏன்னா சரணம்ன்றது சரணடைதல் அப்படின்றது தமிழ் இருக்கே. இல்ல சரணம்ங்கிறது தமிழ் சொல்லு, அடைக்கலம்ங்கிறது தான் தமிழ் சொல்லு. சரி, தமிழ் சொல்லு அல்ல. அந்த மாதிரி வந்து 3 மொழி கலக்கிற நேரம் ஒரு புதிய மொழி வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா இங்க நமக்கு வந்து பக்கத்துல எல்லா நாடுகளும் அப்படித்தானே மருவி பிரிஞ்சு போச்சு இதெல்லாம் வந்து. அப்ப ஏன் அங்க உருவாகி இருக்க கூடாது? இங்க உருவாகி ஒரு தென்னாடு வந்து 4ஆ பிரிஞ்சு நிக்குது அப்படின்னா 4 மொழிகள் ஆகி போச்சுது. அப்ப அந்த ஒரு சிறு தீவுக்குள்ள இந்த மதம் பரப்பு வந்த இந்த மதத்தால உண்டான அந்த மொழி கலப்பு வந்து ஏன் ஒரு சிங்கள மொழி ஆகியிருக்க கூடாது? சிங்கள மக்கள் பௌத்த சமயத்தை தழுவுன அந்த பெரும்பான்மை மக்கள் ஏன் சிங்களவர் ஆகிருக்க கூடாது? அப்படி ஒரு கேள்வி எழுது இல்லையா? சரி, அதுல மாற்று கருத்து கிடையாது. ஒரு புதிய இனம் உருவாகுதுன்னு வச்சுக்கிறோம். ஒரு தேசிய இனம் ஒரு புதிய மொழியோட இனக்கலப்பா உருவாயிருக்குது. அப்படி பார்க்கும்போது இன்றைய சிங்களர்கள் தமிழ் இன கலப்பால் உருவானவர்கள் அப்படின்னு சொல்ல வர்றீங்களா? தமிழர்கள் தான், ஆனா அவர்களோட பிற மொழி கலப்பால உருவான அதாவது தமிழர்கள் தான் பௌத்த சிங்களவனா மாறினாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதன் பிறகு பௌத்த சமயம் அங்க வேரூன்ற பிறகு வந்து வடபகுதியில் அந்த பௌத்த சமயத்துக்குரிய அந்த மக்கள் வந்து இங்க குடியேறி இருக்கலாம். ஏன்னா எங்கெங்க அந்தந்த நமக்குரிய சமயங்கள் இருக்குதோ அங்கதான் போய் வந்து மக்கள் ஒன்னா சேர்ந்து கூடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து வடவர் வந்து அங்க குடியேறி இருக்கலாம் சொல்றீங்களா? வரலாற்று சான்றோட வரலாற்று சான்று இல்ல, இது என்னுடைய சொந்த ஆய்வு. என்னுடைய சொந்த ஆய்வுல சொல்றேன். எங்கேயுமே வந்து இதுவரைக்கும் நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு. அதுக்குதான் திரும்பவும் மீண்டும் அந்த கேள்வியில எழுப்புறேன். அங்க இருக்கிறவங்க ஏற்கனவே பூர்வகுடி அந்த நிலத்துக்கு சொந்தக்காரங்க தமிழர்களே வேறொரு சமயத்தையும் ஏற்றுக்கொள்றாங்க, வேறொரு மொழிகளையும் கலந்து பேசுனதுனால ஒரு புதிய இனம் உருவாகுது, ஒரு புதிய சமய கோட்பாடு உருவாகுது அப்படின்னு சொல்லும்போது அங்கே அடிக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய தமிழர்கள், பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தமிழர்கள் எப்படி சிறுபான்மையா அடிவாங்குற இடத்துக்கு மாறினாங்க? இல்ல அதைத்தான் நான் சொல்றேன். என்னன்னா வந்து உங்களுக்கு வந்து பெரும்பான்மையினர் வந்து பௌத்த சமயத்தை தழுவுற நேரம் வந்து சிங்கள மொழி 13ஆம் நூற்றாண்டுல தான் அது உண்டாச்சுன்னு நினைக்கிறேன். வந்து சிங்கள மொழி வாங்கினோம்னா பெருந்தொகையான மக்கள் வந்து பௌத்தரா மாறுறாங்க. பௌத்தா மாறுற நேரத்தை வந்து அது பெருந்தொகை ஆகத்தானே செய்யும் வந்து உங்களுக்கு. இப்ப நாம வந்து சிரித்து போயிருக்கோம். தமிழ்நாடு சிரித்து போயிருக்கு இல்லையா? தென்னாடு இந்த 4 நாடுகளும் சேர்ந்து நம்ம தென்னாடா இருந்தது வந்து இப்ப தென்னாடு கடற்கரை ஓரமா நம்ம சுருங்கி போய் நிக்கிறோம். ஏன்னா 3 மொழிகள் இந்த பக்கம் பிரிஞ்சு வந்துருச்சு, வந்து சுருங்கி போயிட்டோம்ல. சிறுபான்மையினர் இந்தியா முழுக்கவே இருந்தோம். பாரத நாடு பைந்தமிழ நாடாவே இருந்துச்சு. அப்படி மெல்ல மெல்ல சுருங்கி இப்ப தமிழ்நாட்டுல வந்து நின்று இருக்கிறோம். சுருங்கிட்டோம்ல, நிலத்திலையும் சுருங்கிட்டோம். இல்ல தமிழ்நாட்டு அரசியலும் நம்மகிட்ட இல்ல, இப்போ இல்ல மொழியிலையும் சுருங்கிட்டோம், பொருளாதாரமும் நம்மகிட்ட இல்ல, நம்ம கல்வியும் நம்மகிட்ட இல்ல, ஒண்ணுமே இல்ல. சாராய கடை மட்டும் தான் நம்மகிட்ட இருக்கு.
இல்ல உண்மையை பேச இல்ல உண்மைதான். அப்ப இப்ப இப்ப இங்க சுருங்கினதுக்கு சான்றுகள் இருக்குல்ல. நம்ம சுருங்கி கடற்கரை ஓரமா இப்ப ஒரு ஒதுக்குப்புறமா நின்றுகிட்டு இருக்கோம். இப்ப இங்க ஆங்கிலம் கலந்து பேசப்படுற இந்த தமிழ் மொழியால ஏன் இன்னொரு புதிய மொழி உருவாகாதுங்கிறது என்ன உறுதி? இன்னைக்கு ஒரு 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 வசனம் பேசினாங்கன்னா பொதுவா உங்களுக்கு தொலைக்காட்சியா இருக்கட்டும், சினிமாவில் ஆகட்டும், பொதுமக்கள் ஆகட்டும், பேசுற நேரம் ஒரு தமிழ் வசனம் வசனம்னு சொல்லப்படுறது அது சினிமா பாணியா இருக்கலாம். பேசுற நேரம் உன்னை பற்றி குறிப்பிட்ட நேரத்துல 10 சொற்கள் அதுல இருந்தா 8 சொற்கள் குறையாம ஆங்கில மொழி இருக்கு. பிறமொழி சொற்கள் பெரும்பான்மையா இப்ப ஆங்கில சொற்கள் இருக்கு. இதையே நாளையில பேசிட்டே போனாங்கன்னு வைங்களேன், இன்னொரு 20-30 ஆண்டுகளுக்கு இல்ல ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஏன் இன்னொரு மொழி இங்க உருவாகாது? தமிழ்ல இருந்து அந்நியப்பட்டு போயிடுவாங்க. வாய்ப்பு இருக்குல்ல உங்களுக்கு. நமக்கு இப்ப பண்பாடு மருகி போச்சு. பண்பாடு இல்ல இப்ப நமக்கு நம்ம சேலை கட்டின பெண்களை பார்க்க முடியுதா? பாவாடை தாவணி போட்ட பெண்களை பார்க்க முடியுதா? பூ வச்ச பெண்களை பார்க்க முடியுதா? யாரையும் பார்க்க முடியல. தாலி இப்ப போட மாட்டேங்கிறாங்க. தாலி போடுறதே கேவலத்துக்குரியது ஆகி போச்சு. இப்ப தாலி திருமணத்துல கட்டினவங்களுக்குள்ள கழட்டி வச்சுட்டு தான் அலுவலகம் போயிட்டு இருக்காங்க பெண்கள் இப்ப அந்த அளவு ஆகி போச்சு. சரி, இப்ப நம்ம இந்த செய்திக்கு வருவோம். எப்படி அந்த மாறின காரணம் இந்த மொழி தான். மொழியும் சமயமும் தான். இப்ப உதாரணம் நான் சொன்ன தமிழ்நாட்டையும் நான் சுட்டி காட்டிட்டு தான் வந்தேன். அங்க மாறுறது காரணம் அந்த மொழி பிரிவு. இங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு கிறிஸ்துவ மதத்தை பரப்ப கார்டுவெல்லு, அப்புறம் வீரமாமுனிவர், பெஸ்கி, நிறைய பேர் இருக்கிறாங்க. அத்தனை பேர் தமிழ கட்டுறாங்க. தமிழ கற்று தமிழ்லயே நமக்கு பிரசன்ட் பண்ணாங்க. வீரமாமுனிவர் ஒருபடி மேல போய் தமிழ் இலக்கணம் கழுத்து பண்டிதராகி நூல்ல வெளியிட்டாங்க. அதான் தேம்பாவணி பயணங்கிற ஒரு கம்பராமாயணத்துக்கு ஈடான ஒரு காவியத்தை படைச்சு தமிழ் மொழியில சில எழுத்து சீர்திருத்தங்கள் பண்ணி அந்த அளவுக்கு தமிழ்நாடு வாழ்ந்து இன்னைக்கு கூட அவரு இங்க ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் அப்படின்னு அவரே குறிப்பிட சொல்லிட்டு இறந்து போயிட்டாரு. அதனால தமிழ் மொழி அந்த வெள்ளை கலப்பு இல்லாம, அந்த ஆங்கில கலப்பு இல்லாம இன்னைக்கு அந்த தமிழ் மொழியை வாழ வச்சிருக்காங்க. அதே மாதிரி அங்க போன அந்த பரப்புரை பண்ண போன்ற அந்த பௌத்த பிக்குகள் அவங்க அங்க போய் தமிழ் மொழியை கத்துக்கிட்டு தமிழ் மொழியால அந்த பௌத்தத்தை பரப்பி இருந்தால், அப்படி ஒரு கற்பனை பண்ணி பார்ப்போமே, பரப்பி இருந்தால் சிங்கள மொழியில ஒரு மொழி உருவாகி இருக்காது. தமிழ் சைவர்கள், தமிழ் பௌத்தர்கள் அப்படிதான் அங்க இருந்திருப்பாங்க. மொழி மாறல. ஏன்னா இவனுங்க கத்துக்கிறாம அவசர கொடுக்க மாதிரி அவசரமா அந்த பௌத்த மதத்தை திணிக்க முயற்சி பண்ணாங்க. அதனால அந்த மொழியை தமிழ் மொழியை கத்துக்கிறதுக்கு பொறுமையும் இல்லை, அறிவும் இல்லைன்னு தான் சொல்லலாம். சங்கம் மேலத்தேய மிஷினரிகளை விட பௌத்த மிஷினரிகள் கூறுகட்டத்தனமா நடந்துட்டாங்க. அவ்வளவு கூறு இல்லாம நடந்ததுனாலதான் மொழி வளராம போச்சு, புதிய மொழி உருவாயிருக்குது. அங்க ஈழத்தை சொல்றீங்களா? இல்ல, மேலத்தேய நாடுகள்ல இருந்து இங்க தமிழ்நாட்டுக்கு நிறைய கிறிஸ்தவ மிஷினரிகள் வந்தாங்க. அவங்க தங்களுடைய மொழியை இங்க பரப்புறதை விட இங்க இருக்கக்கூடிய மொழிகளை கற்று அவர்கள் கொண்டு வந்த சரக்கு, அதாவது கிறிஸ்தவத்தினுடைய கூறுகளை அப்படியே இவங்கிட்ட விற்பனை செஞ்சுட்டு போனாங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ள செஞ்சாங்க. அதே போல இங்க மகத நாட்டில இருந்து வரக்கூடிய அந்த பாலி மொழிகள், அந்த கலப்புல இருக்கக்கூடிய பேசுன அந்த பௌத்த மிஷினரிகள் தமிழை ஏன் கற்றுக்கொள்ளல? இல்ல, அது என்ன காரணம் நம்ம சொல்ல முடியாது. ஒரு கடுமைன்னு நினைச்சிருக்கலாம். தமிழ் மொழியை கற்றுக்கிறது கடுமையா இருக்கு அப்படின்னு கூட யோசிச்சிருக்கலாம். என்ன சொல்றீங்க? தமிழ் தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழங்கள் உயிருக்கு நேர்ந்து அவ்வளவு ஆற்று நீர் போல நம்ம பேசுற ஒவ்வொன்றும். நம்ம இப்ப பிற மொழியாளர்களை பேசும்போது கூட நம்மள நையாண்டியா கட 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 கடன் பேசுறோம்னு சொல்றோம். ஏன்னா நம்மளுடைய பேச்சினுடைய நயம் அந்த கட 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 டக 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 நம்ம 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 இப்படி ஒரு இசையோட தான் இருக்குது. உண்மை. இதை யார் சொல்றோம்? தமிழர்களாகிய நாம சொல்றோம். தமிழ்ல கற்றவர்கள் சொல்றாங்க. தமிழ்ல கற்காதவன் யாராவது சொல்றானா? இதே விஜயநகர் பேரரசு இங்க ஆண்டுகிட்ட நேரம் தமிழ் மொழியை அரசபையில பேசினா விரட்டி அடிச்சான் புலவர்களை. அந்த புலவர் எல்லாம் வெளியே பாடிக்கிட்டு இருந்தாங்க, அரசரை புகழ்ந்து பாட. இல்ல, இப்ப இங்கே நடக்குது. ஆரிய மதத்தை சொல்லுது, காட்டு இது திராவிடம் சொல்றது போல. திராவிடம் காட்டு முராண்டி மொழின்னு சொல்லுது, ஆரியம் நீஷ மொழின்னு சொல்லுது. உங்களுக்கு விஜயநகர் அரசு நடந்துகிட்டு இருக்கிற நேரத்துல அதுதான் நடந்துச்சு. உங்களுக்கு அங்க தமிழ் மொழி பேசப்படல. தமிழர்கள் மட்டும்தான் அது இனிமையான மொழி அமுழ்துன்றோம். படிச்சுட்டா அது இனிமை நமக்கு தெரியுது. அதை பேசினாலே நாக்கு அந்த அளவுக்கு வளைஞ்சு நெளிஞ்சு எழுதுறதால சில நோய்கள் குணமாகுது, உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சி பிறக்க அப்படிங்கிறாங்க. தமிழ் மொழியை நம்ம அந்த அளவு பேசினா, இனிமை புற பேசினா அது இனிக்குது அப்படிம்பாங்க. இதை நாம தமிழர்களும் தமிழ் கற்றவங்களும் தான் சொல்றோமே தவிர பிற மொழி
மலையாளிகள் யாருன்னு சொல்றதுக்கு வந்து அவங்களுக்கு அப்படி உண்மைன்னு தெரிஞ்சாலும் கூட சொல்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது. அப்ப சிங்கள வரலாற்றுல நீங்க டச் பண்ணிருக்கீங்க. இந்திய அரசும் சிங்கள அரசும் மோதுற அளவுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷமத்தனமான ஒரு வேலையை செஞ்சிருக்கீங்களே, இது வந்து டிப்ளமேட்டிக்கா 2 ராஜ்ய உறவுகளை பாதிக்காதா? இல்ல, இது வந்து நீங்க விஷமத்தனமான சொல்ற அந்த சொற்றொடரை வந்து நான் வந்து வன்மையா கண்டிக்கிறீங்களா? கண்டிச்சுக்கீங்க. இது விஷமத்தனமானது இல்ல. என்னால செய்யப்பட்ட ஒரு ஆய்வு தமிழ்நாட்டுல நடந்த அந்த சான்றுகளோட ஈழத்திலே வந்து நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். ஏன் அப்படி நடந்திருக்க கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி எழுக்கிறீங்க. ஒரு கேள்வி எழுந்தது. இதுவரைக்கும் நிறைய ஈழ வரலாறுகள் புத்தகங்கள் வந்திருக்கு. ஏன் இந்த வார்த்தை கேட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு கூட கடுமையா இருக்கலாம், ஆனா இது 2 நாட்டு உறவுகளுக்கு இடையில ஒரு விரிசல் உண்டாகி இந்த நூல் தடை செய்யப்படுவதற்கு வரைக்கும் நீங்களே வந்து காரணமா? இல்ல இல்ல இல்ல, அப்படி இல்ல. நீங்க நினைக்கிற தப்பு வந்து 2 நாடுகளுக்குரிய விரிசல் இல்ல, அப்படிதான் நீங்க எழுதிருக்கிறீங்க. இல்ல இல்ல இல்ல, அது வாய்ப்பு இல்ல. அது இந்த உறவு வந்து வேற விதமா கூட பிரிஞ்சு நட்பா என்ன அடைகிறதுக்கு கூடிய ஒரு வாய்ப்பு கூட இருக்குன்னு தான் என்னுடைய எண்ணம். இந்த நூலை படிச்சா பௌத்தர்களும் சிங்களர்களும் சண்டை போறதை நிறுத்திடுவாங்களா? ஏன் இப்ப இங்க கூட நம்ம சகோதர அந்த நம்ம நாடுகள் பிரிஞ்சது இல்லையா, நம்ம தெலுங்கு கன்னடம் இதெல்லாம் பிரிஞ்சது இல்லையா, அவங்களுக்கு கூட சரியான முறையில் இந்த புரிதல் ஒண்ணு நம்ம தமிழ் மொழியை பத்தி சரியா புரிஞ்சுக்கிட்டு தமிழ் மொழியில இருந்து தான் நம்ம மொழி தெரிஞ்சுதுங்கன்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் பதியப்படுற நேரத்துல இல்ல, அதான் உண்மை. இப்ப இன்றைய தெலுங்கர்கள் அன்றைய தமிழர்கள், ஆமா, இன்றைய மலையாளிகள் அன்றைய தமிழர்கள் தான். அவர்கள் பேச்சு வழக்குல பிறமொழி கலப்பு, குறிப்பாக சமஸ்கிருதத்தினுடைய, ஏன்னா இப்ப தமிழ்ல கூட கானா கா ஒண்ணுதான் இருக்குது. தெலுங்குல போனீங்கன்னா கா அப்படின்ற இது வந்து 4 கா இருக்கும், வடமொழி மாதிரியே இருக்கும். மலையாளத்துல அப்படித்தான். ஸோ அப்போ இந்த சமஸ்கிருத கலப்புனால, வடமொழி கலப்புனால இப்போ அவங்க எல்லாம் உருவாகி அங்கே இப்போ தனித்து விடப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது, நம்மெல்லாம் இங்கே தமிழ்ல இருந்து தான் எல்லாம் போயிருக்கிறோம், பேச தெரியாம பேசி ஒரு புதிய மொழியா இனமா மாறி இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல வர்றீங்க. ஆமா, ஏன்னா அந்த புரிதல் வந்துச்சுன்னு வைங்களேன், இந்த தலைமுறை போய் அடுத்த தலைமுறைக்காவது இந்த புரிதல் உண்டானால், அதான் மற்ற அந்த மொழி குடும்பம் பிரிஞ்சது இல்லை நம்ம இந்த புரிதல், தெலுங்கர்களும் தமிழரும் சண்டை போட மாட்டாங்க, வரலாம், வாய்ப்பு இருக்கலாம். நம்ம இனம் தானே, நம்ம தமிழர்கள் மொழியால வந்து பிரிஞ்சு இருக்கும், ஆனா இனம் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வரலாம் இல்ல உங்களுக்கு? வேற அங்கேதான் இருக்குன்றது புரிஞ்சு. ஏன் வரக்கூடாது? அப்படி வந்துட்டா காவிரியில இருந்து தண்ணி திறந்து விட்டுருவான், வாய்ப்பு இருக்கு இல்ல? ஏன் இருக்கக்கூடாது? நம்ம பௌத்தர்களுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பிணைப்பை உருவாக்குறதுக்காக இந்த நூலை வெளியிட்டு இருக்கிறீங்க. இல்ல, அப்படின்னு நினைச்சு நான் எழுதப்படல, அது உண்மை, நோக்கம் இல்ல. ஆனா அந்த விளைவுகளை இந்த நூல் உண்டு பண்ணலாம். ஆனால் இப்ப இருக்கிற அங்க இருக்கிற சிங்களரும் வந்து தூய சிங்களரும் அல்ல, தூய தமிழர்களும் அல்ல. அதான் இப்ப இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் சொல்ற மாதிரி அங்கேயும் அப்படிதான். ஏன்னா பிறமொழி வடக பாகத்திலிருந்து குடியேறிட்டாங்க. இப்ப பாருங்க, இந்த மகாவம்சம் சொல்லப்படுறது வந்து அந்த விஜயன் வந்தாரு போனாரு அப்படின்னு தான் இந்த சொல்லப்படுறது வந்து. விஜயன் வந்ததுக்காக எந்த வரலாற்று சான்றும் இல்லை. ஆனா தமிழர்கள் வாழ்ந்ததற்கான சான்று மகாவம்சம் சொல்லுது. இருக்கு, மகாவம்சம் சொல்லுது. மகாவம்சத்துக்கு முன்னாடியே சூல வம்சமும் சொல்லுது. ஆமா, ஈழத்துல வந்து 8 திசையில வந்து சிவன் கோயில் எழுப்பி தமிழர்கள் ஆண்டாங்க அப்படிங்கிறது வரலாறு வந்து பௌத்த வரலாற்று சொல்லக்கூடிய இந்த சூல வம்சம் மகாவம்சமுமே சொல்லுது. ஆனா நம்ம வரலாறை வந்து நம்ம இங்கே தமிழ்நாட்டுல எப்படி பதிய மறந்தோமோ, பதியாம விட்டோமோ கவனக்குறைவா, அதே மாதிரி அவனுடைய வரலாற்று அவன் பதிய மறந்துருக்கிறான். ஈழத்தமிழர்கள் வந்து அந்த வரலாற்றை வந்து சரியா பதியப்படல. யாழ்ப்பாண மாலைன்னு ஏதோ ஒரு புத்தகம் இருக்கு, அதுலதான் ஓரளவு வரலாறு, அங்க உள்ள வடபகுதி அரசர்களோட வரலாறு அந்த புத்தகத்துல மட்டும்தான் இருக்கு, வேற புத்தக குறிப்புகள் இல்ல. அது தமிழனுக்கு நடந்த ஒரு சாபம் நினைக்கிறேன். இங்கேயும் நம்ம தமிழருக்கு வந்து தமிழர் வரலாறை எழுதல, அங்கேயும் தமிழர்கள் வந்து தமிழர் வரலாறை எழுதல. இல்ல, எழுதியிருப்பாங்க. போகி பண்டிகைன்ற பேர்ல பழைய நூல்கள், பழைய ஏடுகள், ஓலைச்சுவடிகள் எல்லாம் கொண்டு போய் எரிச்சிருடான்னு சொல்லிட்டு அப்படி உசு காட்டி எல்லாத்தையும் போய் நெருப்புல இட்டு அழிக்க வச்சிருப்பாங்க. இல்ல, உண்மை. ஆரிய மொழி குடும்பம் தான் சிங்கள வருதுன்னு சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொன்ன வந்து அதில் உள்ள தமிழ் மொழி. ஏன்னா நிறைய இன்னைக்கு வந்து 5வது மகாவம்சம் எழுதப்பட்டுக்கிட்டு இருக்கு பொய் புரட்டுகளோட. இந்த போராட்டங்கள், இப்ப நம்ம தலைவர் பிரபாகரன் நடத்தின போராட்டங்கள்ல கூட பொய்யும் புரட்டும் கலந்து 5வது மகாவம்சம் ஒரு புத்தகங்கள் வந்து இன்னைக்கும் எழுதப்பட்டுக்கிட்டு இருக்கு.
பொய்யும் புரட்டலாம் அவன் ஒரு வரலாறு எழுதுறான். முதல் அந்த சோழவம்சம் மகாவம்சம் எப்படி எழுதப்பட்டதோ அதே மாதிரி இன்னைக்கு 5வது மகாவம்சம் வந்து எழுதப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதே புரட்டுகளோட உண்மையை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அதோட பொய்ய தனக்கு சாதகமாகவும் மற்றவனுக்கு பாதகமாகவும் அதான அவங்க தான் இந்த நாட்டு மண்ணின் மைந்தர்கள்ங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு மேலும் 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 சொல்லிட்டு இருக்காங்க. நீ ஒரு முறை சொன்ன போதாதா? சரி, அப்ப அந்த வரலாற்றை கவுண்டர் பண்றதுக்காக இந்த நூலை அது இல்லப்பா இதுதான் உண்மைன்னு இதை நீங்க எழுதுனதாக எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா விஜயன் வரல அது உறுதி. அப்படி வந்தான்னு சொன்னா அங்க வந்தேரிங்கிறத அங்க ஒத்துக்கிட்டதா ஆச்சு. இது வந்து அப்படின்னா ரெண்டும் ஒண்ணு இருக்கு. அப்புறம் விஜயன் வந்து அங்க இருந்துட்டு கோயினியை திருமணம் பண்ணி அவளை வந்து ஒதுக்கி வச்சுட்டு அப்புறம் தென்னாட்டுல உள்ள பாண்டியன் மன்னன் கிட்ட வந்து தனக்கும் தன்னுடைய நண்பர்களுக்கும் பெண் எடுத்தார் அப்படின்னு வந்து மகாவம்சம் சொல்லுது. ஆனா எந்த மன்னன் ஆண்டார் அந்த நேரம், எந்த மன்னன் கிட்ட வந்து பெண் கேட்டாரு, எந்த மொழியிலப்பா நீ பேசிக்கிட்டு இருந்த, எந்த மொழி பேசிட்டு எந்த மொழியில போய் பாண்டிய மன்னன் கிட்ட வந்து நீ பொய் சொல்ல, அதாவது ஏதோ ஒரு வரலாற்று நிறுவுறதுக்கு முயற்சி செஞ்சு கெட்டிக்காரன் பொழுது 8 நாள்ல தெரியுன்ற மாதிரி மாட்டிக்கிட்டாங்க. ஆமா, 8 நாள்ல தெரியல. இது வரைக்கும் நாம வந்து அதை வந்து நம்பிக்கிட்டு தான் நிறைய பேர் இருந்திருக்காங்க. வந்து இப்ப இல்ல அதை கட்டுடைக்கிறதுக்காக இந்த நூலை எழுதிருக்கீங்க. கண்டிப்பா எத்தனை பிரதிகள் வெளியிட்டு இருக்கு? இதை வந்து நீங்க பிரிண்ட் போட்டிருக்கீங்க, அச்சிட்டு இருக்கீங்க. இது போல 1000 பிரிண்டுகள், 1000 புத்தகம் கண்டிப்பா விற்பனை ஆகுங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. வந்து இன்னும் நான் சொல்லி முடிச்சிடறேன், நேரம் ஓடிக்கிட்டு இருக்கு, நான் சொல்லி முடிச்சிடறேன். வந்து நான் வந்து இதே கேள்வி வந்து எப்படி நாம வந்து சிறுபான்மையினர் ஆனோம், சிங்களவர்கள் எப்படி பெரும்பான்மை ஆனோம்னு புலம்பெயர் தமிழர்கிட்டையும் கேட்டேன், தமிழ்நாட்டில் உள்ள நம்ம தமிழர்கிட்டையும் கேட்டேன். எங்கிட்ட யாருமே அதுக்கு சரியான ஒரு பதில் சொல்லலை. அதே மாதிரி நிறைய புத்தகங்கள் வாசிச்சேன், எந்த புத்தகத்திலையும் இந்த கேள்விக்குரிய பதில் இல்லை. உங்களுக்கு கூட தெரிய வந்திருக்கலாம், நீங்களும் பல வரலாற்று புத்தகங்கள் படிச்சிருப்பீங்க. வந்து ஈழத்துல எப்படி வந்து சிங்களவர்கள் வந்து பெரும்பான்மை ஆனார்கள் அப்படின்னு வந்து எந்த புத்தகத்திலாவது எங்கேயாவது படிச்ச ஞாபகம் இருக்குதா? உங்களுக்கு இருக்காது. சரி, ஒரு முதல் கட்டமா ஒரு 1000 நூல் இதை வந்து நீங்க அச்சிட்டு வச்சிருக்கிறீங்க விற்பனைக்கு. ஒரு நூலோட விலை எவ்வளவு? 460 ரூபாய். 300 பக்கங்கள் கொண்ட இந்த நூல் 460 ரூபாய். சரி, ரைட். இந்த நூலை எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? இணையதளம் மூலமா பெற்றுக்கொள்ளலாம். நம்ம பணுவல் புத்தகம் இருக்கு இல்லையா, அந்த அதுங்க வந்து நான் உங்களுக்கு பொதுவான நூல் நிலையங்கள் எல்லாம் கிடைக்கும். அது கிடைக்கும், தாராளமா கிடைக்கும். இப்போ இந்த கதையை வெளியிட்டுட்டீங்க, யாரும் இதை காப்பி பண்ணிடாத அளவுக்கு நீங்க இதை வந்து ப்ரொடெக்டும் பண்ணி காப்புரிமை வாங்கி இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இத திரைக்கதையை ஆக்குறதுக்கான நிதி யார் பங்கீடு செய்கிறா? இது வந்து சில நண்பர்கள் மூலம், நம்ம ஐரோப்பா கண்டத்தில் வாழ்ற சில நண்பர்கள் மூலமும் இங்க இருக்க சில தயாரிப்பாளர்களையும் நாங்கள் வந்து அணுகிட்டு இருக்கோம். ஃபண்டிங். ஆமா ஆமா, தயாரிக்கிறதுக்கு அவங்க விருப்பப்பட்டால் அவங்களோட இணைஞ்சு தயாரிக்கலாம். இல்ல வந்து நமக்கு வந்து தமிழர்கள் வந்து உதவி பண்ணாலும் வந்து அந்த பணத்தை வச்சு கூட நம்ம வந்து தயாரிக்கலாம். கிடைச்சிட்டாங்களா? இல்ல, இதுவரைக்கும் வந்து கிடைக்கல. பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இந்த புத்தகத்தை வந்து ஐரோப்பா கண்டத்துல வந்து பிரான்ஸ்லயோ லண்டன்லயோ இந்த புத்தகத்தை வெளியீட்டு விழா ஒண்ணு நடத்துறதாக வந்து ஒரு ஏற்பாடு ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. அது நடந்தால், இந்த புத்தகம் பரவலாக பேசப்பட்டால் நிச்சயமா இதை படிக்கிறவங்க வந்து உறுதியா இதை தயாரிக்கிறதுக்கு முன் வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மகிழ்ச்சிங்க ஐயா, நிறைய கேள்விகளுக்கு நீங்க பதிலளித்திருக்கீங்க. இந்த நூல் விறுவிறுப்பான ஒரு விற்பனையை தொடரட்டும். இந்த விறுவிறுப்பான விற்பனையை தொடர்ந்து கதையாக்குதலும் அதை திரைக்கதையாக படமாக காட்சிப்படுத்துதலும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெற வளரியின் வாழ்த்துக்கள். நன்றி. வளரி நேயர்களுக்கும் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். நன்றி.